கோபுரங்கள் சாய்வதில்லை. Chase the white queen. White king. அப்படியே ராத்திரி பூமியில இருக்கிற நட்சத்திரம்லாம் பிரகாசமா ஜொலிக்கும் பாருங்க. பூமியில நட்சத்திரமா? எனக்காக ஒரு வாட்டி வாசிங்கள ப்ளீஸ். மா என்னன்னு ஏதோ ஐடி ரைட் வந்த மாதிரி எப்படி முழிக்கிற? அதானே வந்தவங்கள உள்ள வான்னு கூப்பிடாம வெளியவே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. உள்ள வாங்க. ஆமா, என்ன ரெண்டு பேரும் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? அதான்டா இவளுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் வருது இல்ல, அதுக்கு சென்டர் சென்னை தான் போட்டிருக்கா. அதான் கிளம்பி வந்துட்டோம். அதுக்கு உடனே சென்னைக்கு புறப்பட்டு வரணுமா? நான் தேவையில்லாம பேசிட்டு இருக்காது தள்ளு, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ஐயோ, இங்க 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 வா இங்க வா இங்க வா. என்னன்னா? ஒண்ணு இல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஃப்ரிட்ஜ்ல பால் வச்சிருக்கேன், நல்லா சூடா முருகலா தோசை போட்டு கொண்டு வா. அப்புறம் மாவு இருக்கு, நல்லா சூடா ஒரு ஃபில்டர் காஃபியும் போட்டு கொடு. என்ன? என்னடா பால் எடுத்து தோசை சுடுங்கற, மாவு எடுத்து காப்பி போடுங்கற? என்னடா கெட்ட கனவு கண்டியா? ஏன் இப்படி உளறிட்டு இருக்க? உளறல சார், அது வேற ஒண்ணும் இல்லம்மா. அண்ணன் நெட் லூஸ் ஆன பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல, அதான் அண்ணனுக்கு லைட்டா நெட் லூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லனே? ஆமா, நீ சொல்றதும் ஒரு விதத்துல ரைட் தான். இப்போ ஹாஸ்பிடல்ல 1 2 3 டிஸ்லெக்ஸியா பேஷண்ட் வந்திருக்காங்களா, அவங்க கூட பழகுறதுனால தான் எனக்கும் நாக்கு லோட் ஆகுது. என்னமோ சரி, நீ போய் சீக்கிரம் ரெடி ஆகு, நானும் ரெடி ஆறேன். சரிம்மா. நீங்க இந்த ரூம்ல ரெடி ஆவுங்க. மேல அந்த ரூம்ல என்ன காஞ்சனா இருக்கா? ஹே ஆமா, காஞ்சனா சந்திரமுகி இதெல்லாம் இருக்கு. போடி லூசே. மேல மூட்டு பூச்சி தொல்லை ஜாஸ்தியா இருக்கு, அதனால அதுக்கு மருந்து அடிச்சு வச்சிருக்கேன். நீங்க இங்கே ரெடி ஆவுங்க. ஏய் என்ன பாக்குற? போ. சரியே இல்ல நீ. என்னடி இவன் காலையில பைத்தியக்கார மாதிரி உளறிட்டு இருக்கான்? குட் மார்னிங் சிவா. உள்ள போ சீக்கிரமா உள்ள போ. என்ன பாருங்க, எங்க அம்மாவும் தங்கச்சி வந்திருக்காங்க. ஐயோ, எங்க இருக்காங்க? சரி கத்தாதீங்க, கீழே தான் ஒரு ரூம்ல லாக் பண்ணிட்டு வந்திருக்கேன். முதல்ல நீங்க எஸ்கேப் ஆயிடுங்க. உங்களை என்னையும் சேர்த்து வச்சு பார்த்தாங்க வைங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். ரெடி ஆகலையே. ஏதாவது பண்ணி ரெடி ஆகுங்களே. சரியா, நீங்க ரெடி ஆயிட்டு எனக்கு ஒரு மிஸ் கால் கொடுங்க, நான் வந்துடுறேன். என்ன வந்தது வராதுமா ஆரம்பிச்சிட்டியா? போனை வெயிடி வச்சுட்டு சீக்கிரமா ரெடி ஆகு போ. சரிம்மா. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். போ. என்னது கதவு திறக்க மாட்டேங்குது? சிவா, என்னம்மா? என்னடா அது வெளிய போட்டு இருந்ததா என்ன? கதவு திறக்கவே முடியல. அது வந்துமா லாக்ல கொஞ்சம் சின்ன பிரச்சனை அதான். இது வேறயா? அம்மா என்னடா இப்போ எங்க போறீங்க? டீ போட போறேன்டா. காலையில இருந்து டீ குடிக்காம ஒரே தலைவலி. இப்போ உங்களுக்கு என்ன டீ தானே வேணும்? அந்த டீயை நானே போட்டு எடுத்துட்டு வரேன். வந்தவங்கள வேலை வாங்குறது தப்பு இல்ல? என்னடா மூணாவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? அம்மா, மூணாவது மனுஷியா? அம்மா, நீ எனக்கு முதல் தெய்வமா, முதல் மனுஷன் நீதாம்மா. as a doctor, as a son, அடச்சே எல்லாம் ஒண்ணு தானே. நீ ஒரு 1 hour உள்ள போய் ரெஸ்ட் எடு. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன்.
நீ ஒரு தினுசா தான் இருக்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? தினுசுலாம் இல்லம்மா, நீங்க 2 பேரும் வந்த இன்ப அதிர்ச்சியில நான் அப்படியே ஜர்க்காய் நிக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? டீ தானே வேணும்? நான் போட்டு கொண்டு வரேன். நல்லா மாட்டிக்கிட்டேன் போல இருக்கு. ஆமா. என்னடா எங்க? இங்க உட்கார்றேன். உள்ளே போ. என்ன பாஷா டயலாக்கா? இல்ல, அண்ணாமலை டைலாக். போமா உள்ள. சரி போறேன். போ போ. ஏய் ஏய் ஏய், என்னம்மா? இப்போ எதுக்கு கதவு சாத்துற? ஐயோ அம்மா, கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கதம்மா. இந்த டைம் பிரகாரம், அதுவும் வாஸ்து பிரகாரம், ஐயோ நானே உளறனே, வாஸ்து பிரகாரம் இந்த கதவு சாத்திருக்கணும் அப்படின்னு வாசுதேவன் சொன்னாரு. விடுங்க. ஐயோ இந்த பக்கம் கிச்சன் கிடையாது. ஐயோ மீரா ஃபோன் பண்றாங்க. டைட்டா தான் இருக்கு. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க. இருங்க இருங்க. சீக்கிரம் போங்க. ஐயோ போங்க. மீரா, நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். ஓகே 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 பை. கிளம்புங்க கிளம்புங்க. என்னம்மா ஏதோ எல்லா இடத்துல டெபாசிட் எடுக்கிற புது தலைவர் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க? இவ ஒருத்தி சும்மா ரெடி. நானே சிவா என்ன குழப்பத்துல இருக்கானோ, வந்ததுல இருந்து இப்படி உளறிட்டு இருக்கானேன்ற யோசனையில இருக்கேன். நீ வேற கிண்டல் பண்ணிட்டு இருக்க. ஏய் என்னம்மா டோர் வெளியில இருந்து லாக் ஆன மாதிரி இருக்கு? நானும் அப்படி நினைச்சுதான் அவன்கிட்ட கேட்டேன். அவன் என்னடானா ரிப்பேர்ல இருக்குங்கிறான். அதுக்கு மேல பேசினா வாஸ்து கீஸ்துன்றான். என்ன நீங்க 2 பேரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ரூமுக்குள்ளே செட்டில் ஆயிட்டு இருக்கீங்க. வாங்க வெளில. போ. இவனே வீட்ல ஒரு ஏசி ரூம் இருந்துட கூடாதே. அம்மா பொண்ணு அங்கேயே இருந்துருவீங்களே. என்னடா உள்ள வா, வெளிய போங்கற. என்ன உன் பிரச்சனை? ஒண்ணு இல்லையே. என்ன என் மூஞ்சிய பாத்துட்டு இருக்க? போய் டீயை போடு போ. ஏய் பாவி, நீ தானே டீ போட்டு கொண்டு வரேன்னு, இப்ப அவள போடுங்கற? இல்லம்மா, போடலாம் தான் கிச்சனுக்குள்ள போனேன். பூனை குறுக்க வந்துச்சா? இல்ல, வயிறு வலி எடுத்துக்கிச்சு. அட போடா இவனே, இந்நேரத்துக்கு நானே டீ போட்டு குடிச்சிருப்பேன். காலையில இருந்து தலைவலி உயிர் போகுது. சாரிமா, இப்போ என்ன உனக்கு டீ தானே வேணும்? போய் வாளே, ஒழுங்கா பால்ல டீயை போடு. இல்லனா லூசு மாதிரி தோசை மாவுல டீயை போட்டு போற. என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? அப்படி போய் உட்காருங்க சோஃபால. யார் போன்ல? சொல்லுங்க ஆம்பளை டாக்டர். ஹலோ, நான் மீரா பேசுறேன். தெரியுது டாக்டர், சொல்லுங்க. ஓ, பக்கத்துல ஆள் இருக்காங்களா? ஆமா, பரவாயில்ல, இருந்தாலும் சொல்லுங்க. அவசரத்துல என் பர்ஸ ரூம்ல விட்டுட்டு வந்துட்டேன். பெட்ரோல் போடணும், காசு அதுல தான் இருக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. என்ன நான் போன் பேசுறது அப்படி பாக்குறீங்க? ஒழுங்கா டீ போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா? சரி, இப்போ எங்க இருக்கீங்க? எனக்கு பைத்தியம் முடிச்சிரும். சொல்லுங்க, என்னாச்சு? இல்ல, பெட்ரோல் போடணும், காசு அதுல தான் இருக்கு. ஓகே மீரா, இப்போ எங்க இருக்கீங்க? உங்க ஸ்ட்ரீட் கார்னர்ல தான் இருக்கேன். சரி சரி, அங்கே இருங்க, வந்துடுறேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு நேத்து யாராவது கெஸ்ட் வந்தாங்களா? ஏன் கேக்குற? இல்ல, சிங்க்ல 2 பிளேட்டும் 2 டம்ளரையும் பார்த்தா அதான் கேட்டேன். அதுவா? 7 மணிக்கு ஒரு வாட்டி பசிச்சுதா, அப்போ ஒரு வாட்டி சாப்பிட்டேனா, அப்புறம் நைட் 10 மணிக்கு மறுபடியும் பசிச்சுது, இன்னொரு தடவையும் சாப்பிட்டனா, அதான் அந்த 2 பிளேட்டும். சரி, நான் கிளம்புறேன். ஏய், டீ குடிச்சிட்டு போ. எனக்காக ஒரு ஆள் வெயிட்டிங். டேய், டீ குடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆக போகுது. அதுக்குள்ள என்ன குடி? இல்லம்மா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் டீ குடிக்க கம்பெனி குடுக்குறேன்னு கேட்டாரு, அதான்
அவர்கிட்ட போய் பர்ஸை குடிச்சிட்டு டீ கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்லம்மா, டீயை குடிச்சிட்டு என் பர்ஸ்ல இருக்கிற காசை கொடுத்துட்டு வந்துடுறேன்னு. நான் அங்க போய் குடிக்கிறேன். பாய் 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 பாய். என்னம்மா? மாமா, நேத்து ஏதோ சாவியை மறந்து வச்சுட்டு வண்டியாமே. ஆமாப்பா, நேத்து நைட்டு சிவா வீட்டுக்கு போயிட்டோம். காலையில அவங்க அம்மாவும் தங்கச்சியும் வந்துட்டாங்க. ஐயோ, அப்படியா? என்ன சொன்னாங்க? நல்ல வேளை நான் அங்க இருக்கிறது அவங்க 2 பேருக்கும் தெரியாது. நைஸா தப்பிச்சு வந்துட்டேன். ஏன்னா அவங்க ஏதாச்சும் தப்பா நினைச்சிட கூடாதுல்ல. ஆமாமா, 2 பேரையும் ஒரே இடத்துல பார்த்தா எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்க மாட்டாங்கல்ல. உங்களை எப்பப்பா டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? அது தெரியலையுமா, சிவாவுக்கு தான் தெரியும். சரி, அவங்க அம்மா தங்கச்சி ஊருக்கு போற வரைக்கும் நான் தனியா தான் இருக்கணும். ஓ, அப்படியா? ஹே, ஹாய் மீரா. ஹலோ சார். என்ன மீரா, திரும்பவும் சாவியை மறந்துட்டீங்களா இல்ல கரெக்டா கொண்டு வந்துட்டீங்களா? ஆபீஸ் போன உடனே வேலையா சாவி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் தனியா இருக்கணும்ல. ஏன்? என்ன சிவா இப்படி கேட்டுட்டீங்க? உங்க அம்மா தங்கச்சியை விட்டுட்டு நீங்க எப்படி வர முடியும்? அவங்க கூடயும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. நீங்க வர வேண்டாம் சிவா, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஆமா டாக்டர், நீங்க உங்க அம்மா கூட இருங்க. மீரா எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்குவா. எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆக பாருங்களேன். பாவம் மீரா தனியா கஷ்டப்படுறா. இன்னும் கொஞ்ச நாள் தான் சார், நீங்க நார்மல் ஆயிடுவீங்க. உங்களோட விஷயம் கொஞ்சம் சிக்கலானது. நீங்க தனியா தான் சார் இருந்தாகணும். அப்படியே இருந்தாலுமே யாராவது உங்களுக்கு கல்யாண விஷயத்தை பத்தி ஞாபகப்படுத்திடுறாங்க. நான் ஒன்று பண்ணிட்டுமா? நான் ஒரு சன்னியாசியா மாதிரி இமயமலைக்கு போய் அங்க ஒரு நல்ல ஓட்டையை பார்த்து உள்ள போய் செட்டில் ஆயிட்டுமா? அப்பா, ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? பின்ன என்னமா, இங்க இருந்துகிட்டு கல்யாணங்கிற வார்த்தை என் காதுல விழக்கூடாதுன்னா எப்படி? அதான் தூரம் போயிடுறேன். அதெல்லாம் சரியாயிடுவீங்கப்பா. நானும் நீங்களும் எப்பவும் போல கேஷுவலா இருக்கலாம். சிவா, அப்பா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாமே சரியாயிடும். அண்ட் இந்த உலகத்துல மாறாதது எதுவுமே இல்ல. கண்டிப்பா எல்லாமே மாறும். அப்போ மீராவோட மனசும் மாறும்னு சொல்றீங்களா? அப்பா ப்ளீஸ். இல்லம்மா, எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது அதுல மீராவோட மனசும் இருக்கு இல்லையா, அதான் கேட்டேன். போதும்பா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சிவா, உங்க அம்மா தங்கச்சியோட நீங்க ஜாலியா இருங்க. பாய் பாய். என்ன இவ என் மனசையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, ஒன்னும் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாள். அப்படிலாம் இல்ல சார், மீரா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கா. யூனோ, ஐ எம் a psychiatrist. கண்டிப்பா மீரா ஒரு நாள் என்னை ஏத்துப்பா பாருங்க. முயற்சி திருமணையாக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம முயற்சி திருமணத்துல முடிஞ்சா நல்லா இருக்கும். டெஃபினட்டா முடியும் சார், வெயிட் பண்ணுங்க. ஹாய் ப்ரோ, என்ன டியூட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் சூப்பரா முடிஞ்சிருச்சு. நீ என்ன எக்ஸாம்ல பாஸ் பண்ற மாதிரி புக்கெல்லாம் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்க? என்ன கலாய்க்கிறியா? அதெல்லாம் நான் பாஸ் பண்ணிடுவேன். நம்பிட்டேன். சரி, அம்மா எங்க? அம்மா கிச்சன்ல பிஸியா இருக்காங்க. அநேகமா உனக்கு தான் ஏதோ ஸ்பெஷலா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ, தாய் குலம் கலக்குது போல. அப்புறம் நீ சென்னை வந்தது சந்துருக்கு தெரியும்ல? அவர்கிட்ட சொல்லாம் இல்லையா? அப்போ எவ்ரி 1 hour ஸ்டேட்டஸ் அப்டேட் தானா? இதெல்லாம் உங்க லவ்வாலஜில ஒரு அன்ரிட்டன் ரூல் தானே? அது என்ன லவ்வாலஜி? சோஷியாலஜி, ஈகாலஜி, லவ்வுக்கு சம்பந்தப்பட்ட கோர்ஸ் பேர் தான் லவ்வாலஜி. உங்களை மாதிரி யூத்து கிட்ட தான் டியூஷனே எடுத்துக்கணும். போனா நீ ரொம்ப ஓட்டுற. என்னடி வந்தவன கை கால் மூஞ்சி கூட கழுவு விடாம போட்டு அறுத்துக்கிட்டு இருக்க? சூப்பர், நல்லா கேளுமா. அம்மா, நான் ஒன்னும் பிளேட் போடல. உன் புள்ள தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி என்ன சொல்லிட்டான்? என்னமோ பாஸ் ஆகுற மாதிரி படிக்கிறான்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது கிண்டல் இல்லையடி, உண்மைதானே? அம்மா, நீயும் அண்ணனோட சேர்ந்து கிண்டல் பண்றியா? இருங்க, நான் பெரிய லெவல்ல பாஸ் பண்ணி காட்டுறேன். அம்மா தாயே, நீ பெரிய லெவல்லாம் பாஸே பண்ண வேண்டாம். நீ சும்மா ஜஸ்ட் பாஸ் பண்ணு, நான் ஒரு கோல்டு செயினை gift பண்றேன். போச்சு சிவா, இது சொல்லிட்டியா? இவ காப்பி அடிச்சாவது பாஸ் பண்ணிடுவா, அவ்வளவுதான். சரி சிவா, நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். சரிம்மா.
வச்சுட்டு வந்து சாப்பிடுற பிளேட்ல எடுத்து வை. என்னமோ 24 மணி நேரம் படிக்கிற மாதிரி நடிப்பா. நான் படிக்கிறது பொறுக்காதே. ஹலோ டாக்டர் சிவா ஸ்பீக்கிங். சிவா, அந்த ரவுடிங்க மறுபடியும் வந்துட்டானுங்க. அதான் அவனுங்கள திரும்ப வர வேணாம்னு சொல்லி அனுப்பிச்சானே. வாட்? இல்ல மீரா, நான் தான் அவனுங்களை ஏற்கனவே மிரட்டி அடிச்சு அனுப்பிச்சிட்டேனே. ஐயோ இல்ல, நான் தனியா இருக்கிறத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதான் வந்திருக்கானுங்க. ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உடனே வாங்க ப்ளீஸ். டென்ஷன் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. கூட்டிட்டு மேலே இருங்க, நான் வந்துட்டு ஃபோன் பண்றேன். ஓகே ஓகே, பை. பாஸ்கர் சார். மா 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 என்னப்பா? ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. இந்த நேரத்துலயா? ஒரு சின்ன எமர்ஜென்சி, ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் பேஷண்ட், ரொம்ப அர்ஜென்ட்டா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க சரி. டோரை நல்லா லாக் பண்ணுங்க. பத்திரம். பார்த்து பத்திரமா. டேய் டேய் எந்திரா 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 எதுக்கு இங்க வந்தீங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எதுக்காக இங்க வந்தீங்க? பாஸ்கர் சார் தான் வந்து லைட்டாக பயமுறுத்திட்டு டாக்டர் வந்தோடனே போயிடுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சாரு. அதான் வந்தோம். ஓ, அவர் வேலை தானா? சரி கிளம்புங்கடா முட்டா பசங்களா. சார் சில்ட்ரன் வரலையே சார். டேய் பேங்க் டீடைல்ஸ் அனுப்பிச்சு வைடா, நாளைக்கு உனக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறேன். தலைவா அதெல்லாம் சரி வராது. ஏடிஎம்ல 30 ரூபா ஆட்டையை போட்டுறானுங்க. கையில் காசு, வாயில் தோசை. டேய் தோசைன்ட்டு ஆஃப் பாயில் போட்டுற போறீங்கடா. முதல்ல கிளம்புங்கடா, நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் சொல்றேன்ல. டேய் சார் சொல்லிட்டார்ல, வந்துரும்டா. வா 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 தலைவா தலைவா மறந்துடுவா. இதெல்லாம் கரெக்டா போடுங்கடா. போய் தொலைங்கடா, போங்கடா. ஹலோ சிவா, எங்க இருக்கீங்க? உங்க வீட்டு கீழே தான் இருக்கேன். கதவு திறங்க. வரேன். என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? அவனுக்கு நான் வந்த உடனே பயந்து ஓட்டானுங்க. இடியட் ஃபெலோஸ். சாரி சிவா, உங்களை ரொம்ப தொந்தரவு பண்றேன். சாரி எல்லாம் இருக்கு. என்ன தூக்கம் மட்டும் தான் போச்சு, அதர்வைஸ் ஃபைன். எனக்கும் தான். இப்போ என்ன பண்ணலாம்? குடிக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமா? இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே. அம்மா. சிவா, ஹாஸ்பிட்டல் போயிட்டியாப்பா? பேஷண்ட் எப்படி இருக்காரு? பேஷண்ட் இப்பதான் தூங்க வச்சிருக்கேன். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவரை கொஞ்சம் அப்சர்வேஷன்ல வைக்கணுமா? காலையில பத்திரமா வந்துடுறமா? சரிப்பா, நீ கண்ணு முழிச்சிட்டே இருக்காத. டைம் கிடைக்கும் போது நீயும் கொஞ்ச நேரம் தூங்கு. தூங்குறமா தூங்குறமா. ஓகே, குட் நைட், பை பை. யாரு போன்ல? ஏதோ பேஷண்ட் இன்ஜெக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, நைட் நேரத்துல எங்க கிளம்புறேன்னு அம்மா கேட்டாங்க. கிளம்பும் போது பேஷண்ட்டுக்கு எமர்ஜென்சி, ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன்னு சொன்னேன். அதான் ரீச் ஆயிட்டியான்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. என்னால உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள். சாரி சிவா. என்னங்க, இந்த ரவுடிங்க வராம இருந்திருந்தா நீங்களும் எனக்கு ஃபோன் பண்ணிருக்க மாட்டீங்க. இந்த நல்ல காஃபி எனக்கு கிடைச்சிருக்காது. குடிங்க. குட் காஃபி. சந்துரு, நான் படிச்சிட்டு இருக்கேன், அப்புறம் பேசுறேன். மொட்டை மாடியில உலாத்திக்கிட்டே படிச்சா அப்படியே மார்க் வானத்துல இருந்து கொட்டுமா? ஓ, இதான் மேல படிக்கிறதா? நான் மொட்டை மாடியில இருக்கிறது செங்கல்பட்டுல இருந்து நீ எப்படி கரெக்டா சொல்ற? ஹலோ, அதெல்லாம் அப்படிதான். நவ் ஐ அம் சென்னை. சென்னையா? எங்க? அப்படியே யூ டர்ன் பண்ணி
ரைட்ல பாரு. ஹாய். அட பாவி, நீ எப்பறா வந்த? சென்னைக்கு வழி தெரியாத பாப்பாவனா? நான் அத கேக்கல. என் அண்ணன் வீட்டு அட்ரஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? ஜிபிஎஸ், கூகுள் டெக்னாலஜி. நீ செவ்வாய் கிரகம் போனா கூட உன்னை என்னால தேடி வர முடியும். சரி பார்க்கலாம். சரி, அங்கேயே நின்னு பேசிட்டு இருந்தா எப்படி? வா வெளியே போவோம். டேய், அம்மா இருக்காங்கடா, என்னால இப்ப வர முடியாது. உனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இப்படி சொன்னா எப்படி பிரியா? நீங்க டாக்டர் சிவாவோட சிஸ்டர் பிரியா தானே? ஏன் கிருஷ்ணா, என்னால ஒரு ஃபிகரை வச்சு ஒழுங்கா சமாளிக்க முடியல. உன்னால மட்டும் எப்படி அவ்வளவு கோகுல பொண்ணுங்களை வச்சு சமாளிக்க முடிஞ்சது? நீ பெரிய ஆள் தான் போ. குட் நைட்.